வணக்கம் फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல e-filing லாஸ்ட் இயர் கறது எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். உங்க Chromeல போய்ட்டு இன்கம் டாக்ஸ் e-filing அப்படினு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இதுல கீழ பாத்தீங்கன்னா e-filing அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜுக்கு லோட் ஆகும். இந்த லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட PAN கார்டு நம்பர் வந்து கொடுங்க. PAN கார்டு தான் உங்களோட யூசர் நேம். PAN கார்டு நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதில் பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு போகும். இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கங்க எந்த வருஷம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழேயும் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வந்து நியூ ஃபைல் ஆர் டிராஃப்ட்னு கேட்கும். நம்ம புதுசாக பண்ணும்போது ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை பாதியில் பண்ணிங்கன்னா நீங்கள் டிராஃப்டை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நம்ம salary பர்சனுக்கு இன்டர்வியூ கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இங்கே 1 செலக்ட் பண்ணிங்க. ITR 1 ITR 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட salary வந்து less than 50 lakhs குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க ITR 1 செலக்ட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாச்சும் இருந்துச்சு, நீங்க ரெண்டல் வச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 50 lakhs குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ITR 1 செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. பெரும்பாலும் salary பர்சன்ஸ்க்கு எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். அதனால நம்ம பெரிய ஃபில்லிங் இது தேவைப்படாது. இப்போ லேட்டஸ்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருது. லெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வந்து அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் பாதி கட்டி இருக்கமா இல்லையா, பெண்டிங் நிற்குதான்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் அதர்ஸ் செலக்ட் பண்ணிங்க. ரிமைனிங் அதுவே எடுத்துக்கும். இல்லாட்டி நம்ம 139(1) செலக்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் அதர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து உங்களோட PAN கார்டு, உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே இருக்கும். எதா இருந்தாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு மாத்திக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி பெய்ட் அப்ப 139(1) செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்க நியூ ரெஜிமா ஓல்டு ரெஜிமான்னு கேட்கும். இதுல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எஸ்ன்னு கொடுத்தா நீங்க வந்து ஓல்டு ரெஜிம் எடுக்கிறீங்க அர்த்தம். நியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நியூ ரெஜிம் எடுக்கிறீங்க அர்த்தம். ஸோ நான் என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ அதுங்க நோன்னு கொடுக்கும்போது எஸ்ன்னு கொடுக்கும்போது இட் பிகம் கோயிங் டு ஓல்டு. நோன்னு கொடுத்தீங்கன்னா நியூ ரெஜிம். ஸோ நியூ ரெஜிம் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்னு இருக்கும். சேம் திங் இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ அப்கமிங் இயர்க்கான கால்குலேஷன் நீங்க போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கிராஸ் சேலரி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிட்டு இப்பவே நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் டீடைல்ஸ். இதுல வந்து இப்போ உங்க ரீஃபண்ட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து வேலிடேட் பண்ணிருக்கணும். ஸோ அங்க வேலிடேட்னு ஆல்ரெடி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுத்து வேலிடேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க ரீஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்பவும் பண்றதா பேசிக் திங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி, கிராஸ் சேலரி. செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. ஓகே, ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்க கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து வந்துடும். சேம் திங் இதுல டிடக்ஷன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து அதுவே கழிச்சிருக்கும். ஸோ அது எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிச்சாச்சு. கழிச்சது போக உங்களோட நெட் சேலரி வந்துருச்சு. எவ்வளவு உங்களோட இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய டாக்ஸபிள் இன்கம் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வந்துடும். அதுக்கு அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே ஆல்ரெடி காட்டும். இல்லை அப்படின்னா நீங்க என்ரோல் பண்ணிக்கங்க. சேம் திங் ஹோம் லோன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் இதே பார்ட்ல தான் கழிக்கிற மாதிரி வரும். இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா. செகண்ட் திங் வந்து இந்த பேங்க் இன்கம். SBIல இருந்து உங்களுக்கு சேவிங் பேங்க்ஸ்ல இருந்து அக்கௌண்ட் வந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல கழிச்சுக்க முடியும். 10,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இது உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கும் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஓகே, இப்போ இதையும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டினியூ ஆர் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் டோட்டல் டிடக்ஷன். இப்போ நம்ம நியூ ரெஜிம் போகும்போது பெரும்பாலும் டிடக்ஷன் இருக்காது. இதுல சில டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பாத்துங்க. இப்போ NPS இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து டிடக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம CPS போது இங்க வர வேண்டியதுல ஆல்ரெடி நமக்கு போயிடும். ஸோ NPS சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இருந்தா மட்டும் நீங்க கொடுக்கலாம். இல்லாட்டி இப்போ இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்லை. ஓகே, எல்லாமே 0 காட்டுது. இது நீங்க கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது டாக்ஸ் பெய்டு. ஓகே, இப்போ நீங்க ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணி கட்டிடுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி முடிச்சிருப்போம். நம்ம பிப்ரவரியிலே கட்டி முடிச்சிருக்கோம். 139 பேரா 1ல தான் நம்ம வருவோம். ஸோ ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டும். இல்லாட்டி ஆல்ரெடி டாக்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணிருக்கோம் அப்படின்னு காமிச்சிரும். அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். வேணும் ஆல்டர்னேட் பண்ண பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை யுவர் liability details அப்படின்னா மொத்த ஃபில் அப் பண்ண டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வரும். கடைசி
டீடைல் இதுதான். இதையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி டாக்ஸ் பேயபிளும் நாங்கள் டாக்ஸ் பேயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ டாக்ஸ் பேயபிள் வந்து 0ல இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்க பெனால்ட்டியோட பே பண்ற மாதிரி வரும். ஸோ அதை ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா போதும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டோம் நம்ம டாக்ஸ் பேபிள் பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துருச்சு. ஸோ அகைன் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல இருக்கும். உங்க செஸ் எவ்வளோ, இன்கம் டேக்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன், டிவிஷன்ஸ் எப்படி எப்படி போட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ எல்லா மார்க்கும் டிக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்க ஃபுல் ஃபார்மே ஒரு ரன் த்ரூ பண்ணும். இது எல்லாத்தையும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க பேக் போய் சம்மரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் சேலரி, அப்புறம் டாக்ஸபிள் இன்கம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். டாக்ஸ் பெய்டு இது எல்லாமே காட்டும். எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ரிவியூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம் கேட்கும், உங்களோட எந்த பிளேஸ் கோயம்புத்தூர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதுல சில சமயம் எரர் காட்டும். அந்த எரரை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன எரர்னு காட்டும். அதெல்லாம் போய் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ சில இன்கம்ஸ் நம்ம கொடுக்காம இருந்திருப்போம், எக்ஸப்ஷன் இருந்திருக்கும், அது எல்லாமே இங்க காட்டும். அந்த எரரை கிளிக் பண்ணீங்கன்னா அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு அப்ளிகபிள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நில் கொடுத்துருக்கணும். நில் கொடுக்காம வந்தோம் அப்படின்னா கடைசியில் இந்த எரர் காட்டும். இது நல்ல சிஸ்டம் தான், ரொம்ப ஈஸியாக நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க டெலீட் பண்ணிடலாம். இதுல ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வேணும், உங்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட் நீங்க கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டு ஆஸ் இட் இஸ் கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ கடைசி ஸ்டேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன். எகெயின் உங்களை ரன் த்ரூ பண்ணும். சப்மிட் யுவர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுங்க. ப்ரிவியூ காட்டும். டிக் பாக் கொடுத்துருங்க. வேலிடேட் கொடுங்க. வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜேஎஸ்என் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க விட்டுட்டு ப்ரிவியூ போயிடலாம். டவுன்லோட் ப்ரிவியூ ஆப்ஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபைலை. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் டு வேலிடேட். இது வந்து இ வேலிடேட் தான் பண்ண போறேன். ஸோ வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரொசீட் டு வேலிடேட் கொடுக்குறேன். இதுல வந்து இ வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொத்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ உங்கள் ஆதார் நம்பரோட லிங்கான உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். கண்டினியூ கொடுங்க. ஐ அக்ரி. சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. உங்கள் ஓடிபி வரும். ஓடிபி மட்டும் வேலிடேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். ஈஸியாக உங்கள் ஃபைல் வந்து ரெடி என்ன பண்ணிட முடியும்னா இ ஃபைலிங் பண்ண முடியும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஃபைலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.